ஹாய் டியூட்ஸ், திஸ் இஸ் ஆர்டி மதன். காந்தாரா அதனுடைய சாப்டர் 1 இப்போ ரிலீஸ் ஆயிருக்குது. 2022 காந்தாராவுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் வந்துச்சு. கிட்டத்தட்ட 17 கோடியில் எடுக்கப்பட்ட படம். உலகம் ஃபுல்லாக 407 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆச்சு. ஸோ அதனுடைய சீக்குவலை தான் ப்ரீக்குவலாக எடுத்துருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மலைப்பகுதியில் காந்தாரா மலை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதுக்கு தலைவனாக தான் நம்ம ஹீரோ ரிஷப் செட்டி இருக்கிறாரு. அவங்களோட முன்னோர்களில் ஒரு பாப்பா வந்து ஒரு கல்லை கண்டெடுக்கிறாங்க. அதில் வந்து சிவபெருமானுடைய நாமம் இருக்குது. அதை வந்து வச்சு வழிபடுறாங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து ஈஸ்வரனின் பூந்தோட்டம்னு சொல்கிறாங்க. அது ஏன் அப்படின்னா, சிவபெருமான் வந்து தவம் செய்கிறப்ப பார்வதி தேவி உருவாக்கின தோட்டம்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பயங்கரமான தேவி சக்தி இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்பிட்டு இருக்காங்க. அங்கே அந்த இடத்துல அந்த கல்லை வச்சு வழிபடுறாங்க. அந்த இடத்த ஆக்கிரமிக்குன்னு சொல்லிட்டு அதே மலைப்பகுதியில் இன்னொரு கேங் கடப்பாவாசின்னு சொல்லிட்டு ஒரு மலைவாழ் மக்கள் தீய சக்திக்காக அங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க எப்படியாச்சும் இதை அபகரிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. இந்த மலைத்தொடருக்கு பக்கத்தில் ஒரு நாடு இருக்குது. அதை வந்து ஒரு அரசர் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேர்த்துக்கு சேர்ந்த கதை தான் இந்த படம். இதில் வந்து இந்த மலைவாழ் தீய சக்தி இருக்கிற மலைவாழ் மக்களும் அந்த கடப்பாவாசி அவங்களும் இந்த ராஜ்யம், அதாவது இந்த மன்னரும் அந்த ஈஸ்வரனின் பூந்தோட்டத்துக்கு வந்து அடைய ஆசைப்படுறாங்க. அங்கே இருக்க காந்தாரா மக்கள் அதை பாதுகாத்து நிற்கிறாங்க. ஸோ இதை பாதுகாத்தாங்களே இவங்க அடைஞ்சாங்களா அப்படின்றத பற்றி தான் ஒரு கதையை எடுத்துருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தோட ஹீரோ வந்து ரிஷப் செட்டி. காந்தாரா படம் ஃபஸ்ட்டு பார்ட்டு பார்த்தப்போ எவ்வளோ ஒரு எஃபெக்டோ, ஒரு 1 டேக்கு மினிமம் எல்லாத்துக்குமே அந்த எஃபெக்ட் இருந்துச்சோ, அதை விட இவர் ஒரு 3 வருஷமாக அதே எஃபெக்ட்ல இருந்திருப்பார் நினைக்கிறேன். இந்த படம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்டார்டிங் அப்படியே போய் அப்படியே செகண்ட் ஹாஃப் மேலே எண்டிங்கில் அவர் அப்படியே அந்த காந்தாராவை மாறுறப்ப மிரட்டி விட்டுருக்காரு ஸ்க்ரீனில் அது பார்க்குறப்ப. அண்ட் இந்த படத்தில் அந்த ராஜ்யம் சொன்ன தெரியுமா, அந்த ராஜ்யத்தில் ஜெயராம் அவர்கள் தான் மன்னராக வராரு. ஸோ அவருடைய ஃப்ளாஷ்பேக் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா வந்து இந்த ஈஸ்வரன் பூந்தோட்டத்துக்கு ஆசைப்பட்டு இந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப அங்கே வந்து அவர் தீயெண்ணத்தோட போகிறார், ஏதோ அபகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாருன்னா, காந்தாராவில் இருக்கிற மக்களை அடிமைப்படுத்தி தனக்கு அடிமையாக அங்கே வேலைக்காக உபயோகப்படுத்திட்டு இருக்கிறாரு. ஸோ அந்த மாதிரி போகிறப்ப வந்து அந்த தெய்வ சக்தி வந்து அவங்க அப்பாவை கொலை பண்ணிடுது. அப்பா அவர் வந்து தப்பிச்சு, இந்த குழந்தை பையனாக தப்பிச்சு வராரு. அவர் வந்து திருப்பி அரசர் ஆன உடனேயே அவருக்கு வந்து கல்யாணமாகி 2 குழந்தை பிறகுது. ஒரு ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும். பெண் குழந்தை பிறந்த உடனே அந்த பெண் குழந்தை எந்திரிக்கவே இல்லை, பேசவே இல்லை, எந்த உணர்வுமே இல்லாமல் இருக்குது. அப்போ அந்த தீய சக்தி இருக்கிற கடப்பாவாசியில் இருக்கிற ஒரு பெண் வந்து அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே அந்த குழந்தை வந்து எந்திரிச்சிருது, உயிர் வந்துடுது. ஸோ அதனால ஜெயராம் வந்து அவருக்கு வந்து கடமைப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய குறிக்கோள்னா இந்த ஈஸ்வரன் பூந்தோட்டத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க 2 பேர்த்தோட குறிக்கோளுமே ஈஸ்வரன் பூந்தோட்டத்தை அடையணும் அப்படின்றதான். ஸோ காந்தாரா மக்கள் அதை யாருக்குமே வெளியுலகத்துக்கே வராமல், அதை தெய்வ சக்தி யாரையும் உள்ளே விடாமல் பாதுகாத்துட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஹீரோயின் வந்து ருக்மணி வசந்த் அவர்கள். மதராசி படம் வந்து மதராசியில் மாலதியாக வந்த மிரட்டி விட்டு அந்த எல்லாருமே வந்து ஃபேன் கேர்ள் மூமெண்ட்டில் எல்லாமே சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. ஓப்பனிங்கில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஹீரோ வந்து அந்த காந்தாராலிருந்து இந்த நாட்டுக்கு வருவார். இங்கே எப்படி இருக்குது பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தோன்னே அவங்க மேலே லவ் ஆயிரும். எல்லா படத்துலையும் வர மாதிரி ஒரு லூஸ் ஹீரோயின் மாதிரி தான் இவங்க வந்து ப்ளே பண்ணியிருப்பாங்க. என்னடா அது இப்படி வருதுன்னு சொல்லிட்டு அப்படியே போக அப்படியே இன்டர்வலுக்கு அப்புறம் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் சேஞ்ச் ஆகும் பாருங்க. உண்மையாலுமே ஒரு பயங்கரமாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ரோல் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஜெயராமுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கும்ல, ஸோ அந்த குழந்தை வந்து உயிரோடு இருந்திருக்காது. அந்த கடப்பாவாசி கொடுத்த தாய்ப்பாலில் தான் அவங்க உயிர் பழைச்சிருப்பாங்க. அந்த குழந்தை தான் ருக்மணி வசந்த் அவர்கள். ஸோ அந்த ஜெயராமையோட மகன் வந்து அரியணை ஏறுறாரு. அரியணை ஏறி அவர் தான் வில்லன் மாதிரி போர்ட்ரேட் பண்ணுறாங்க. அவர் இதே மாதிரி ஈஸ்வரன் பூந்தோட்டத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு உள்ளே போகிறப்ப அந்த மக்களை கொலை பண்ணுறாரு. அப்போ அந்த காந்தாரா மக்களை எல்லாமே காப்பாற்றுறதுக்காக வர்றப்ப தான் ரிஷப் செட்டி வந்து ஒரு இடத்துல ஃபுல்லாக லாக் ஆகிறாரு. அப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு காந்தாராவாக மாறி மகனை வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ கொலை பண்ண உடனே இந்த பெண் வந்து அரியணை ஏறுறாங்க. திருப்பி உள்ளே வரப்போ இந்த பெண் அந்த ரிஷப் செட்டி மேலே வந்து லவ் வருது. அவங்க மேலே அப்படியே காதல் வாய்ப்படுறாங்க. எப்படியாச்சும் அவங்க கூட சேரணும்னு சொல்லிட்டு மைண்ட்ஸில் போயிட்டுருக்காங்க. ஸோ இதனுடைய எதுக்காக போகிறாங்க அப்படின்றது செகண்ட் ஹாஃப்ல வந்து தெரியும். ஸோ இந்த படத்தில் வந்து அதுக்கடுத்து ஒரு சின்ன கேரக்டர் எல்லாமே பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி பிஜிஎம் செம்மையாக ஒர்க் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃபில் அந்த ஃபைட் சீனில் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் டீம். ஸோ இந்த விஎஃப்எக்ஸ் டீமில் வந்து ஒரு புலி சீன் காட்டுவாங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வரும், இன்டர்வலில் வரும், அண்ட் கிளைமேக்ஸில் வரும். எப்போல்லாம் ஹீரோ வந்து பிரச்சனையில் மாட்டுறாரோ அப்போ அந்த புலி வந்து அந்த இடத்த காப்பாற்றும். சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து மலையில் வந்து தேவாங்கன்னு சொல்லுவாங்க. குரங்கு மாதிரியே இருக்கும், சின்னதாக இருக்கும். அதை வந்து தீயவர்கள்
சப்போர்ட்டுக்காக காட்டுறாங்க. அந்த விஎஃப்எக்ஸுமே சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் வந்து எருமை மாடு அது பண்ணி ஸோ அது எல்லாமே வந்து ரியலாகவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. எப்படி காந்தாரா 1ல் ஃபயர் ஓட்டமோ அது மாதிரி ஒரு 10 மடங்கு ஃபயர் ஓடுறதுக்கான நிறையா சான்சஸ் வந்து இங்கே இருக்குது. ஸோ இந்த ருக்மணி வசந்த் அவர்களாகட்டும் இல்லை வந்து ஹீரோ ஆகட்டும் எல்லாருமே இவங்களோட பழகிறது எதுக்குன்னு சொல்லி பார்க்குறப்ப வந்து அந்த ஈஸ்வரன் பூந்தோட்டத்தை அடையணும், அந்த தெய்வ சக்தி வச்சு இவங்க நிறையா நினச்சதை சாதிக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல இவங்க 2 பேருமே சேர்ந்து நிறைய பேர்த்த கொலை பண்ணி ரெண்டாவது அதை ஃபுல்லாகவே அழிக்கணும்னு போகிறப்ப அந்த இடத்துல அவர் காந்தாரா மாறுவார். ஸோ அந்த சீன் வந்து சொல்கிறத தாண்டி தேட்டரில் பார்க்குறப்ப அந்த கூஸ் பம்ப்ஸ் தான், அதுவும் அந்த மியூசிக்கு அந்த ஒரு சவுண்டு கத்திட்டு வருவார் பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குதுங்க. ஸோ கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. இன்கேஸ் பார்க்கலாம் கூட ஓடிடியில் வந்துடும், வந்தவொடனே மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சூப்பராகவே எடுத்துருக்குறாங்க இந்த படம். எப்படியும் கண்டிப்பாக ஒரு கேஜிஎஃப்க்கு அப்புறம் கன்னட இண்டஸ்ட்ரியில் தூக்கி நிறுத்துறது காந்தாரான்றதான். அதனுடைய சாப்டர் 2 டிசப்பாயின்ட் பண்ணல, வேறு லெவலில் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், இந்த படம் செம்மையாக இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு டிவைனான ஒரு படம். எந்த ஒரு பாலிட்டிக்ஸ் எதுவுமே உள்ள கிடையாது. அதில் பண்டமாற்று முறை எப்படி வந்து ஒரு கிராமத்தில் அந்த காலத்தில் மக்கள் எப்படி சிவிலைசேஷன் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்றத சூப்பராகவே காமிச்சிருப்பாங்க. அண்ட் சின்ன சின்ன பாலிட்டிக்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பாங்க. எப்படி வந்து இப்போ இருக்கிற பாலிட்டிக்ஸு அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு, எப்படி அடிமைப்படுத்தினாங்க, மக்கள் எப்படி அடிமையானாங்க தங்களோட நிலங்களை விட்டு அப்படின்றத காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு மஸ்ட் வாட்சபிள் ஃபிலிம், கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள்.